நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, தான் பார்ட்னர் அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட வாழலாமா வேணாமா? இதுக்குள்ள ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு, கவனமா பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஆனா அதை ஸ்டோரியா எடுத்துக்கிடாதீங்க, உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கோ. இப்போ உங்க வீட்டுல இருந்து நீங்க ஒரு மாசமோ ஒரு 10 நாளோ நீங்க வெளியூருக்கு போறீங்க. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டுல உங்களோட ஹாலு, உங்களோட கிச்சன் ஏரியா, உங்களோட பெட்ரூம், உங்களோட பாத்ரூம் எல்லா இடத்துலயும் யாரோ யூஸ் பண்ண மாதிரி ஒரு அறிகுறி இருக்கு. கடைசியா யாருன்னு பாக்குறீங்க, அங்க உங்க பெட்ல ஒரு நாய் படுத்து கிடக்கு. நாய் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க வீட்டை வித்துருவீங்களா, இல்ல உடனே நாய் அடிச்சு பத்திட்டு அந்த நாய் திருப்பி வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு உங்க வீடை பாதுகாப்பா வச்சுப்பீங்களா? பாதுகாப்பா வைக்க வேண்டியது உங்க பார்ட்னர் தான். உங்க பார்ட்னரை பாதுகாப்பா வைக்கலனா இந்த நாய் மாதிரி இன்னும் 10 நாய் வரும். ஒருவேளை உங்க பார்ட்னரை பாதுகாப்பா பாத்துக்கிட்டோம் அந்த நாயோ இல்ல வேற எந்த நாயோ உள்ள வந்தா நீங்க அந்த வீடை விற்கிறதுல தப்பே இல்லை. ஆனா இந்த முயற்சி பண்ணாம முடிவு எடுக்காது. பாதுகாக்க முயற்சியே பண்ணாம நாய் வந்துருச்சுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வீடை வித்துறாதீங்க. எப்படி பாதுகாக்கணும்னு தெரியலையா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.